கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். எனக்கருமையானோர்களே, நம்முடைய கர்த்தரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், நம்மை தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடு கூட மகிமையான சிங்காசனத்திலே உட்கார பண்ணுகிற கர்த்தர். இந்த நாளில் இந்த தேவன் நமக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை பல காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைய நாளில் கர்த்தரை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தரை நாம் பற்றி படித்துக் கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துகிறவர். அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவார். அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பார். எந்த இடத்துல குறைவு, எனக்கு இன்னும் நிறைவு வேணுமே, இன்னும் அநேக காரியங்கள் அடைப்பட்டிருக்கிறதே, நன்மைகள் வரவில்லை என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? இன்று கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்களை தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. நமக்கு ஆண்டவர் தான் எல்லாம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர், இந்த நாளை துவங்குகிறேன். இந்த நாளில் உம்முடைய கரம் என்னை தாங்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட வர வேண்டும். ஆண்டவரே, நான் செய்கிற வேலைகள், நான் செயல்படுகிற காரியங்கள், நான் யாரிடத்துல எல்லாம் பேசுகிறேனோ நீங்கள் பேசுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, எக்ஸாம் இருக்கா, நீங்கள் ஆண்டவர் எங்களுக்காக நீங்கள் கூட இருங்கப்பா, ஞானத்தை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் கேட்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உயர்த்துகிற தெய்வம். தாழ்வில் இருந்து கூப்பிடுகிறவர்களை உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் அல்லவா? என்ற நாளில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இன்று தம்முடைய நேச கரத்தை உன்மேல் வைத்து உன்னை உயர்த்துவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்து நம் கூப்பிடலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஐஸ்வர்யத்திற்காக, ஆண்டவரே உயர்வுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசப்படுகிற ஒவ்வொன்றிலும் என்ற நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய போக்குவரத்து பிரயாணங்கள், அவளுடைய முயற்சிகள் எல்லாம் என்ற நாளில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் தம்முடைய பாதுகாவலை குடும்பத்தின் மேல் வையும். நீர் கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.